மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம பால் சர்பத் தான் பண்ண போறோம். நிறைய பேர் பால் சர்பத் எப்படி பண்றதுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நாம பால் சர்பத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இப்போ 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். 1 லிட்டர் பால் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை லிட்டர் இல்லை 650 கிராம் வர்ற வரைக்கும் நல்லா வந்து காய்ச்சணும். இதை நல்லா கிண்டி விட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து இந்த பால் வந்து சுண்ட வைக்கணும். இந்த ஓரத்தில் வர ஆடையை வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம திக்காக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு பால் ஆடை வர அளவுக்கு பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். அந்த பாலாடெல்லாம் எடுத்து விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பால் சர்பத்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சுருக்கேன். குங்குமப்பூ கண்டிப்பாக போடணும்னு இல்லை, போட்டால் ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை வந்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா சுண்ட காய்ச்சின பாலை இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நன்னாரி சர்பத் ஊற்ற போகிறோம், அதனால் வந்து கம்மியாகவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்பத் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். தேன் வந்து 1 ஸ்பூன் தேன். மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். பாதாம் பிசினி பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். நம்ம நைட்டே கூட இதை ஊற வைக்கலாம். 2 ஸ்பூன் நான் இந்த ஒரு டம்ளரில் போட்டிருக்கேன். அடுத்த டம்ளரில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஜா விதை அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக சப்ஜா விதை போட்டுக்கலாம். ரொம்ப சுவையான பால் சர்பத் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுனா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், ரெண்டாவது பெரியவங்களுக்கும் பால் சேர்ந்துருக்கிறது தொட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு நல்லா குளுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.